Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல நாம பார்க்க போறது சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆகியிருக்க டாப் 10 இன்ஜினியரிங் காலேजेस தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆகியிருக்க காலேजेस தான் பார்க்க போறோம். டாப் 10 இன்ஜினியரிங் காலேजेस பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற காலேஜ் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 1996 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்ட் வாங்கின ஒரு காலேஜ் தாங்க இது. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 2000 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. ஏஐசிடிஇயால் அப்ரூவ்டும் வாங்கியிருக்குங்க. என்பிஏவால் ஏ கிரெடிட்டும் ஆகியிருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் லோயாலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 2003 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. யூஜிசியால் ரெகக்னைஸ்டும் ஆகியிருக்குங்க இந்த காலேஜ். அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 2003 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி தான். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஏஐசிடிஇ அப்ரூவ்ட் வாங்கியிருக்கு. யூஜிசியால் ரெகக்னைஸ்டும் ஆகியிருக்கு. அண்ட் என்பிஏவால் ஏ கிரெடிட்டும் ஆகியிருக்குங்க. அடுத்ததாக இருக்கிற காலேஜ் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 1997 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇயால் அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. என்பிஏவால் ஏ கிரெடிட் ஆகியிருக்கு. நாக்காலையும் ஏ கிரெடிட் ஆகியிருக்குங்க. ஏ கிரேட் வாங்கியிருக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் லோயாலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 2010 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஏஐசிடிஇ அப்ரூவ்ட் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தாங்க. நெக்ஸ்ட் இருக்கிற காலேஜ் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇயால் அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. என்பிஏவால் ஏ கிரெடிட்டும் ஆகியிருக்குங்க. அடுத்ததாக இருக்கிற காலேஜ் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் 1987 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி தான். யூஜிசியால் ரெகக்னைஸ்ட் ஆகியிருக்கு. நாக்கால A++ கிரேடும் வாங்கியிருக்குங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு இந்த காலேஜ். அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் வெல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 1999 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாக்கால ஏ கிரெடிட் வாங்கியிருக்குங்க. ஏ கிரேடும் வாங்கியிருக்கு அதில். அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் 2010 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. என்பிஏவால் ஏ கிரெடிட்டும் ஆகியிருக்கு. நாக்காலையும் ஏ கிரெடிட் ஆகியிருக்கு. A+ கிரேடும் வாங்கியிருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலேஜஸில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.